வெல்கம் டு அட்டி விளாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிறந்தநாள் போன வாரம் இன்றைக்கி நான் ட்ரீட் வைக்கலான்னு கூப்பிட்டேன் எல்லாரும். ஆனால் யாருமே வரல. நான் மட்டும்தான் தனியாக நிற்கேன். ஒருத்தருக்காக ஃபோன் அடிக்கேன். அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸு இப்படின்னா என்னென்னு தெரியல. எங்களை எல்லாரையும் நம்பினேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட வரேன்னு சொன்னாங்க. புத்தூருக்கு. ஆனால் அவங்க யாருமே வரலன்ட்டாங்க. அவங்க வேலையை பாட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்ன செய்யணும் தெரியல. தனியாக நிற்கிறேன். வருவாங்கன்னு தெரில. எல்லாம் அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகணுன்னு நினச்சோம். ஆனால் சாப்பிட இன்னும் ஆள் வந்து சேரலை. இப்போ நம்ம இருக்க 4 பேர் தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் அவங்க வர தண்ணியும் நாங்கள் இந்த கடலில் இந்த கிணத்துல குளிக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லோரும் சரி நான் கடிதம் சொல்லிக்கிட்டேன். இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க. ஓன் ட்ரெஸ்ட் எடுக்கணும். செல்ல பிடிங்கல ஏ தள்ளி உள்ள சும்மா தள்ளி விட்டுருவேண்ணா. சும்மா நான் சட்டை எடுத்து நானே குதிக்கிறேன். தூர போ. குதியா ஒன்றும் வீடியோ எடுக்காதா? வீடியோ எடுக்காத. ரெடியா? நான் புதுசு எவ்வளோ முங்கிடுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த சூழ்நிலை எனக்கு. எல்லோரும் பிறந்தநாள் நான் போயிடுவேன். சாப்பாடு கூடுவாங்க, போய் சாப்பிடுவேன். ஆனால் நான் என் பிறந்தநாள் கூட்டேன். இன்றைக்கி எல்லாருமே கூட்டேன். துட்டு 2000 வச்சு கூட்டேன். ஆனால் துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் யாரையும் இதனால் நம்பாதீங்க. அதை விட யார் கஷ்டப்படுதுனாலும் நீங்கள் எந்த கஷ்டத்தையும் நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க. யாராவது ஒன்றும் சொல்ல எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ ரொம்பவே மன கஷ்டம். வீடியோ கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ நம்மளோட மெயின் vlogger வந்துட்டார். என் தலைமை இஸ் கம்மிங் பேக் டு vlog ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாராரு இருப்பாங்க, பச்சையில் டிஷர்ட் போட்டு வராரு. வேறு பாருங்கள் அண்ணா வராரு. நான் கம்மிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் கம்மிங் இட்ஸ் ட்ரூ தலைவர்ஸ் எடுத்துதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டார் பாருங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்தார். நம்ம நிலமா பச்சை சட்டை போட்டு சம்முன்னு இருக்கு வீடியோலையும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி ஜிம்பாடி ஆகிட்டோம். அவனை பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அட்டி விளாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமே உழைஞ்சிட்டு 2 பேர் முக்கிய காரணம். அது வந்து என்னென்னு நாளைக்கு சொல்லுதேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரை வந்து வித்து அடிக்க போகிறோம். சாரை வித்து அடிக்கிறதோட நம்ம குளியல் முடிய போது அடுத்து நம்ம கடையில் போய் சந்திப்போம். ஹாய் கைஸ், வெல்கம் டு அட்டி விளாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு சாப்பாடு வச்சு நம்ம கடை தான். சரி வாங்க நம்ம கடலில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்லாம் ரொட்டி வீசிட்டு இருக்காங்க. பரபரப்புக்கு இதெல்லாம் நம்ம குமார் பாய், அவர் கோபி குமார். காய் போடுங்க எல்லாரும். சிங்கை போகலாம். ஈக்குவலாக போகலாம். சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு கேட்டுருக்கோம். பிரான்ஸ் தோட்டத்துக்கு வாங்க, அப்படியே சாப்பிட்டு சந்திக்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் vlog. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க சாப்பிடக்கு வந்து ஒதுங்கிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடெல்லாம் வாங்கியாச்சு. பாருங்கள் நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் சாப்பாடை சமந்துட்டு இருக்காங்க. சாரதையும் சிவப்படி தான். இப்போ சாரியை பார்த்தீங்கன்னா கட்டிங் அடிக்க கிளாஸ் வச்சுருக்கோம். இல்லை அந்த ரம் எடுத்து கொண்ட காமிங்க. ரம் எங்கே வச்சுருக்கியா? சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சாப்பிட மட்டும் வீடியோ கவர் பண்ணுவோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராமர் ட்ரீட்டு
புரோட்டா பார்த்தீங்கன்னா மலை மேய் குஞ்சு பாட்டுருக்கோம். பிரகாஷ் சோழா நமக்கு சாப்பிடவே கிடாந்து வந்திருக்கான். இப்போ ராமர் ட்ரீட்டை பண்ணி வெட்டி மரத்தை பிற முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 முட்டை. இதில் சிக்கனு 1 கிலோ சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுக்க போகிறேன். இதில் ஆம்லேட் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் சந்தோஷம் அப்படி போ. சிக்கனை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னாலே ரெட்டிப்பு கலரில் சூப்பராக இருக்கு. ஆனா வந்து சிங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து ஒரு 30 ஆம்லேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்லேட்டும் நல்லா நங்குற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. சரி பாய்ஸ், இதில் இப்போ பாதி சாப்பிட்டுட்டு வாரேன் வீடியோக்குள்ள. அது நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சால்னா ஊற்ற போகிறோம். நம்ம கடையில் வந்து மட்டன் சால்னா தான் உண்டு. இங்கே பாருங்கள் எப்படி ஊற்றா மாதிரி ரெட்டே சோப்பு கலரில் இருக்குது. நம்ம இதில் ஆயிலே சேர்க்க மாட்டாங்க. நம்ம கடையில் ஏன்னு மட்டும்தான் நம்ம கடையில் ஊற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சால்னா பால். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ தேன் மாதிரி இருக்குது. தேன் போட்டாக்கு தேன் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் எண்ணெய் போயிட்டு வந்துருக்கேன். ஏமாத்தி தான் சிங்கி நம்மளை ஏமாத்தி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டு நாக்கில் எச்சு ஊறுதுலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொன்சிங் வந்து அவன் ஆள்கிட்ட கடலை போட்டு பிஸியாக இருக்கான். அதனால் கொஞ்சம் விளாகை கட் பண்ணிட்டு கடலை போட்டுட்ருக்கான். சாப்பிட்டு வயிறு முட்டிட்டு கிடக்காங்க. ஒருத்தர் வாந்தி எடுத்தாச்சு. வாந்தி எடுத்து ஒரு ஆளு வாந்தி எடுத்து கிடக்காங்க. பாருங்க காக்கா பார்த்தீங்கன்னா அவன் சைடுல பேசிக்கிறாங்க. எடுத்து கிடக்காங்க. தாமல் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக ஒரு vlog எடுத்துட்டு வராங்க. vlogல லைவ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தால சேவ் வருங்க கடலை போட்டு கிடக்காங்க. சரி, அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் போட்டு அப்படியே ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு vlog எண்ட் பண்ணுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நமக்கு என்ன